بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، كما قال رسول الله صلى الله عليه وسلم. புனிதமான இந்த சபையை ரபியுல் அவ்வல் மாதத்தை முன்னிட்டு நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அவையின் தலைவர் அவர்களே, எங்களுடைய அன்புக்குரிய உஸ்தாதுமார்களே, மரியாதையும் கௌரவத்திற்கும் உரிய அதிபர் அவர்களே, நிர்வாக தலைவர், ஏனைய உறுப்பினர்களே, மாணவர்கள், ஏனைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரபியுல் அவ்வல் மாதம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு தந்த மாதமும், அதே நேரம் நபி அவர்களை இந்த உலகத்திலிருந்து அல்லாஹுவை நோக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து கொண்ட மாதமும் ஆகும். இதனால் இந்த மாதம் வந்துவிட்டால் நபி அவர்களை பற்றிய பிறப்பு முதல் இறப்பு வரை அந்த நபி அவர்களுடைய அடையாளங்கள், அந்த நபியுடைய சிறப்பியல்கள், அந்த நபியுடைய பண்பாடுகள் பற்றி சமுதாயத்திற்கு காலாகாலமாக எங்களுடைய சலவுகள் எடுத்து சொல்லி வருகிறார்கள். இப்படியான நிகழ்வு மின் சுனனி சலப், எங்களுடைய முன்னோர்களுடைய ஒரு வழிமுறை. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமான சஹாபாக்களுடைய மனதில் ஆழமான ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டார்கள். அந்த அன்பு நபியினுடைய ஒவ்வொரு அசைவுகளும், அந்த நபியினுடைய ஒவ்வொரு சிறப்பியல்களும் நபி அவர்கள் மரணித்தாலும் மறக்க முடியாத ஒரு தாக்கத்தினை அவர்களுடைய மனதில் விட்டு சென்றது. நபியுடைய அந்த பாசத்தை சஹாபாக்கள் பலவிதத்தில் வெளிப்படுத்தினார்கள். நபியுடைய மூத்துக்கு பின்னால் சஹாபாக்கள் மட்டுமல்ல, சஹாபாக்களுடைய பிள்ளைகளும் சஹாபாக்களை அணுகுவார்கள். என்னுடைய நபி எப்படி இருப்பார்கள், அந்த நபியுடைய முகம் எப்படி இருக்கும், அந்த நபியுடைய தன்மைகள், நடத்தைகள், உணவுகள், பயன்படுத்திய பொருள்கள் என்று நபியவர்கள் குறித்து நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். சஹாபாக்களும் தங்களால் முடியுமான அளவு நபியவர்களை பற்றிய சகலவிதமான விடயங்களையும் எல்லாம் தரீஃப் செய்வார்கள், அறிமுகம் செய்வார்கள். இப்படியாக நபியவர்களுடைய அந்த அடையாளங்களை அறிவதில் சஹாபாக்களும் அவர்களுடைய பிள்ளைகளும்
அடுத்த தலைமுறையான தாபீன்களும் தொடரான முயற்சியில் ஈடுபட்டே வந்தார்கள். இதனுடைய முடிவில் அவர்களுடைய ஆசை உள்ளத்தில் ஏற்படுகிறது. இந்த நபியை நாங்கள் மட்டும் அறிந்துவிட்டு மரணிப்பது மாபெரும் ஒரு அநியாயம். இந்த நபியை பற்றி அடுத்த தலைமுறையாக உலகம் அழியும் வரை அறிமுகம் செய்ய வேண்டும். இதனால் சஹாபாக்களுடைய காலம் பெரும்பாலும் நபி அவர்களை அறிமுகப்படுத்துவதில் தான் இருந்தது. நபி அவர்களை அறிமுகம் செய்து புத்தகங்களை தொகுப்பதில் இருக்கவில்லை. இந்த நபியை இறுதி நாள் வரை அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதற்காக முதலாக உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக, முதலாக நபி அவர்களை பற்றி எழுதினார்கள். அஸ்ஸியர் வல் மகாசி, நபியுடைய சகலவிதமான வாழ்வின் பகுதிகளையும் அறிமுகம் செய்வதற்கு ஒரு துறை அல்ல, பல்வேறு துறைகள் உலமாக்கள் எழுதுகிறார்கள். கிட்டத்தட்ட உத்தியோகபூர்வமான 6 துறைகளை உருவாக்கினார்கள். எல்லா துறைகளுடைய நோக்கமும் நபி அவர்களை இறுதி நாள் வரை அறிமுகப்படுத்த வேண்டும். உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 92 அல்லது 93 மரணித்தார்கள். முதலாக அஸ்ஸியர் வல் மகாசி என்ற ஒரு துறையில் வித்திட்டவர்கள் இவர்கள்தான். இதன் பிறகு இவருடைய மாணவர் அபான் இப்னு உஸ்மான், அதன் பிறகு அவருடைய மாணவர் முஹம்மத் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ், அதன் பிறகு வஹப் இப்னு முனப்பிஹ், அதன் பிறகு மூஸா இப்னு உக்பா, அதன் பிறகு முஹம்மது இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹும் ஜமீஅன். 151வது ஆண்டு இந்த முஹம்மது இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் மரணிக்கிறார்கள். ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து அஸ்ஸியர் வல் மகாசி, நபியுடைய யுத்த காலங்களை மட்டும் அறிமுகம் செய்கின்ற ஒரு துறை. இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய சஹீஹுல் புகாரிக்கு நீண்ட ஒரு பெயரை வைக்கிறார்கள். அல் ஜாமிஉ ஸஹீஹ், அல் முக்தஸர், அல் முஸ்னத், அல் முக்தஸர் மின் உமூரி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ சுனனிஹி வ அய்யாமி. இதுதான் அவருடைய முழு பெயர். நபியுடைய சகல விடயங்களையும் அதில் கொண்டு வருகிறார். இதில் பிரதானமாக அவர் குறிப்பிடும் ஒரு வார்த்தை தான் வ அய்யாமி. ரசூலுல்லாஹுடைய யுத்த காலங்களை பற்றி பேசுவது அவருடைய முக்கிய ஒரு நோக்கம். என்ன காரணம் என்றால், நபியுடைய யுத்த காலங்கள் என்பது தனியான ஒரு துறையாக அந்த காலத்தில் வளர்ச்சி கண்டிருந்தது. இரண்டாவதாக, இந்த நபியுடைய மகாசி மாத்திரமல்ல, அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரையான சகல சம்பவங்களையும் அடுத்த தலைமுறைக்கு பாதுகாத்து கொடுக்க வேண்டும். இதனால் அஸ்ஸீரா அன்-நபவிய்யா என்ற இன்னும் ஒரு துறையை உருவாக்கினார்கள். பலவிதமான புத்தகங்களை, கிதாபுகளை எங்களுடைய சலவுகள் இந்த நபியை பாதுகாக்க வேண்டும். இந்த நபியுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனையையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அடுத்த ஒரு துறையை உருவாக்கினார்கள், அஸ்ஸீரா அன்-நபவிய்யா. மூன்றாவதாக, இதனுடைய தொடரில் அல் ஹதீஸ் அன்-நபவி, இதுதான் தாய் துறை என்று சொல்வார்கள். நபி அவர்களை பற்றி
பேசுகின்ற நபியுடைய சகலவிதமான விடயங்களையும் சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்கின்ற உம்மஹாத்துல் ஃபுனூன், இதுதான் தாய்த்துறை. இதில் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் அறிஞர்கள் இந்த தாய்த்துறையிலிருந்து தனித்தனியான துறைகளை உருவாக்கினார்கள். இந்த பகுதியில் நபியுடைய சொல், நபி அவர்களுடைய செயல், நபியுடைய அங்கீகாரம், நபி அவர்களுடைய குண அழகு, நபி அவர்களுடைய செயற்பாடு, அவருடைய இயல்பியல், நபியுடைய இயற்கையான படைப்பு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி அவர்களை எப்படியெல்லாம் படைத்திருந்தான் என்ற பகுதி. நாலாவதாக எங்களுடைய சலபுகள் தலாயிலுன் நுபுவா என்ற ஒரு துறையை உருவாக்குகிறார்கள். நபியை நபி உயிரோடு இருந்த காலத்தில் மட்டுமல்ல, இதற்கு பிறகு யாரு வந்தாலும் இவர் ஒரு நபிதான் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபி அவர்களுடைய மரணத்தோடு அவர் நபி என்ற விடயம் முடிவது கிடையாது. கியாமத்து நாள் வரும் வரை நபியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தின் கருப்பொருளை மையப்படுத்தி ஒரு துறையை உருவாக்குகிறார்கள். நபி அவர்களுக்கு ஒரு கல் வந்து சலாம் சொன்னது. நபி அவர்கள் சந்திரனை பிளந்து காட்டினார்கள். கியாமத்தினால் வரும் வரை நடக்கப் போகும் நிகழ்வுகளை நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பது போன்ற இது ஒரு மனிதரால் இயலாத காரியம், ஒரு நபியால் மட்டும்தான் முடியுமான காரியம் என்ற ஆதாரங்களை மையப்படுத்தி தனியான ஒரு துறையை எங்களுடைய சலபுகள் நபி அவர்களை எதிர்காலத்தில் பாதுகாப்பதற்காக உருவாக்கினார்கள். ஐந்தாவதாக ஹசாயிசுன் நுபுவத் என்ற ஒரு துறை. நபி அவர்களை பின்பற்ற வேண்டும் என்றுதான் அல்லாஹ் அவர்களை அனுப்பியிருக்கிறான். எல்லா தலைப்புகளிலும் சமுதாயம் பின்பற்றிவிடக் கூடாது. நபி அவர்களுக்கு மட்டுமான தனிச்சிறப்புகளை, சிறப்பு கட்டளைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். இதை அறிந்து அதில் நாங்கள் நபியை கண்ணியமாக பார்க்க வேண்டும், பின்பற்றிவிடக் கூடாது என்பதற்காக கியாமத்தினால் வரும் வரை அந்த துறையை பாதுகாத்து ஹசாயிசுன் நுபுவத் என்ற தலைப்பில் ஆழமான நபியை பற்றிய, நபியை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். நபி அவர்கள் ஒரே நேரம் 4க்கு மேற்பட்ட மனைவிமார்களை வைத்துக் கொள்ளலாம். நபி அவர்கள் சஃபாயா என்று சொல்கின்ற இத்த சொத்துக்களை எடுத்துக் கொள்ளலாம். நபி அவர்கள் விசால் என்று சொல்கின்ற ஒரு நோன்பை பிடிக்கலாம். இப்படியாக நபி அவர்களுக்கு மட்டுமான விடயங்களை ஹசாயிசுன் நுபுவத் என்ற தலைப்பில் பாதுகாத்திருக்கிறார்கள். இந்த துணியில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷமாயில் என்ற பகுதியை இந்த சமுதாயத்திற்கு பாதுகாத்து கொடுப்பதற்காக ஹிஜ்ரி 2வது நூற்றாண்டினுடைய ஆரம்பத்திலிருந்து அறிஞர்கள் பாடுபடுகிறார்கள். ஆனாலும் உத்தியோகபூர்வமான ஒரு ஃபன்னாக ஷமாயில் என்பது ஒரு துறையாக 3வது ஆண்டிலிருந்துதான், ஹிஜ்ரி 3வது ஆண்டிலிருந்து 3வது நூற்றாண்டிலிருந்துதான் கணக்கெடுக்கப்படுகிறது. இமாம் அபுல் புக்தரி அவர்கள் ஹிஜ்ரி 200 மரணித்தார்கள். சிஃபத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பில் ஒரு கிதாபை எழுதினார்கள். இதே தோரணையில் சிஃபத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பில் அபுல் ஹசன் அல் மதாயி ரஹிமஹுல்லாஹ் இன்னும் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார்கள். இதே தோரணையில் இமாம் அல் அஸ்பஹானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்
சிஃபத்து அஹ்லாகி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இன்னொரு புத்தகத்தை எழுதுகிறார்கள். இதே போன்றுதான் ஹிஜ்ரி 279 மரணித்த இமாம் முஹம்மது அபு ஈசா திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அஷமாயில் அல் முஹம்மதியா என்ற புத்தகத்தை எழுதுகிறார்கள். இதுவரை எழுதப்பட்ட எல்லா நூல்களும் ஷமாயில் என்ற பெயரில் வரவில்லை. ஷமாயிலை சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுதப்பட்டது. ஆனால் ஷமாயிலில் வர வேண்டிய எல்லா பகுதிகளும் வரவில்லை. நபியுடைய சிறப்பு இயல் என்று சொல்கின்ற சிஃபத், சிலர் நபியுடைய சிறப்பு பண்பாடுகள் என்று சொல்கின்ற சிஃபத்துல் அஹ்லாக் என்ற தலைப்போடு நிறுத்தினார்கள். ஆனால் இமாம் திர்மிதி அவர்கள் தன்னுடைய ஷமாயில் அஷமாயில் அல் முஹம்மதியாவை எப்போது எழுதினார்களோ அதிலிருந்து நபி அவர்களை இந்த துறை சார்ந்து எதையெல்லாம் வழங்கப்படுத்த அந்த செலவுகள் நினைத்தார்களோ அது அத்துணையும் அதிலே உள்ளடங்கி இருந்தது. ஷமாயில் என்ற இந்த கிரந்தத்தை அதிகமானவர்கள் தமிழ் மொழிபெயர்ப்பிலும் ஷமாயில் என்றே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் இதனுடைய சரியான மொழிபெயர்ப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் லட்சணைகள் அல்லது லட்சணங்கள் என்ற மொழிபெயர்ப்பை அறிஞர்கள் சரியென சொல்கிறார்கள். லட்சணங்கள் என்றால் அதில் ஒரு மனிதருடைய இயல்பான குணநெறிகள் இருக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய சிறப்பான இயல்புகள் இருக்க வேண்டும், ஒரு மனிதருடைய நிலைமைகள் குறித்து பேசப்பட்டிருக்க வேண்டும். இதற்குத்தான் லட்சணைகள் என்று சொல்வார்கள். ஷமாயில் என்ற இந்த சொல்லிற்கு அறிஞர்கள் சொல்கின்ற விளக்கமும் அதுதான். சிஃபாத்துன் நபி, அஹ்லாக்குன் நபி, திபாபுன் நபி, நபியுடைய சுபாவம், நபியுடைய சிறப்பியல், நபியுடைய பண்பாடு, இது எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இமாம் திர்மிதி அவர்கள் எழுதிய ஷமாயிலு திர்மிதி என்ற அந்த நூலில் அவர்கள் நபி அவர்களை பற்றிய 415 ஹதீதுகளை 56 பாட தலைப்பின் கீழால் கொண்டு வருகிறார்கள். இதில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் உண்மைக்கு உண்மையாக பேசிய அழகான மனதை வருடுகின்ற அந்த வார்த்தைகளால் வழங்கப்படுத்துகிறார்கள். இதில் முதலாவது பாகத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலினுடைய கட்டமைப்புகளை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொன்றாக சொல்கிறார்கள். அந்த நபியுடைய முகத்தின் அழகிலிருந்து ஆரம்பித்து அந்த நபியினுடைய முடிகளை பற்றி மூன்றாகவும், அந்த நபியுடைய முடி ஜும்மா லிம்மா வஃபா என்று காதுச்சோனையின் மேல் பகுதியிலிருந்து ஆரம்பித்து காதுச்சோனையின் கீழ்ப்பகுதி நபியுடைய இந்த தோல் புயம் வரை 3 கட்டங்களாக வளர்ந்திருக்கும் என்று ஆரம்பித்து அந்த நபியுடைய நரைமுடிகள், அந்த நபியுடைய கால் நடைகள், அந்த நபியினுடைய அடிப்பாதத்தின் சதை பிடிப்புகள், நபியுடைய கையினுடைய அந்த வேகம், நபியுடைய வாளை கொத்தினால் தளராத வண்ணமான இறுக்கமான பிடிப்புள்ள கைச்சதையை பற்றியும் விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். நபியுடைய கண்ணின் அழகு, வாய்வின் அந்த விரிச்சல், மூக்கின் நீளம் என்று எல்லாவற்றையும் பேசி இருக்கிறார்கள். இதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய வணக்க வழிபாடுகளின் பகுதியான தொழுகை எப்படி இருக்கும், கியாமுல் லைல் எப்படி இருக்கும், நபியுடைய நோன்பு, நபியுடைய திலாவத், நபி அவர்கள் ஓதுகின்ற அழகு, எல்லாவற்றையும் பேசி இருக்கிறார்கள்.
இந்த நபியுடைய இயற்கையான குணம் எப்படி இருந்தது, நபியுடைய நீளம் எவ்வாறு இருந்தது, நபியுடைய பயன்பாட்டு பொருள்களான வாள்கள், நபியுடைய மிகப்பர் தலைக்கவசம், நபியுடைய உடல் கவசம் என்று எத்தனை பாவித்தார்கள், அது ஒவ்வொன்றையும் எப்போது பாவித்தார்கள், அந்த நபியுடைய பாத்திரங்கள் என்ன, எல்லாவற்றையும் பேசினார்கள். நபியுடைய இயற்கையான பேச்சு கவிதை நடை கொண்டது. நபியுடைய இரவு நேர பேச்சு எப்படி இருக்கும், நபியுடைய குடும்ப வாழ்வு எப்படி இருக்கும் என்ற எல்லாவற்றையும் பேசுகிறார்கள். இறுதியாக இமாம் திர்மிதி அவர்கள் நபியை கனவில் காண்பது என்ற தலைப்போடு முடிக்கிறார்கள். அறிஞர்கள் சொல்கிறார்கள், சலபுகளுடைய ஒரு ஆவேசம், சலபுகளுடைய ஒரு ஆசை இருந்தது. இந்த நபியை, நாங்கள் கண்ணால் கண்ட நபியை இறுதி வரை வருகின்ற அத்தனை பேரும் பார்க்க வேண்டும். ஒன்று, அந்த நபியுடைய குணநெறிகளை வாசிப்பால் பார்க்க வேண்டும். இன்னும் ஒன்று, அதில் திளைத்து ஊறி போனவர்கள் தன்னுடைய மனக்கண்ணால் கனவில் பார்க்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய நோக்கம். இந்த ஷமாயிலு திர்மிதி என்ற கிரந்தத்திற்கு பலவிதமான விரிவுரை நூல்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் அப்துர் ரஸாக் ரஹிமஹுல்லா ஹஃபிதஹுல்லா மஸ்ஜிதுன் நபவியினுடைய மிக பெரும் ஒரு முஃப்தி அல் ஆம் அப்துல் முஹ்சின் அல் அப்பாத் என்று சொல்கின்றவர் தன்னுடைய 97 வயது வரும் வரை ஸிஹாஹு சித்தா என்ற ஹதீஸ் நூல்களை மஸ்ஜிதுன் நபவியில் பாடம் செய்த, தன்னுடைய கண்கள் இல்லாமல் ஹதீஸுக்கு விரிவுரை செய்கின்ற அல்லாஹ்வினுடைய அந்த பேராற்றல் வழங்கப்பட்ட ஒரு மாமனிதர் ஒரு ஷர்ஹை, இந்த ஹதீஸ் நூலுக்கான ஒரு விரிவுரையை எழுதியிருக்கிறார்கள். அதில் எழுதுகிறார்கள், ஷமாயிலு திர்மிதியினுடைய முக்கியமான 2 நோக்கங்கள் இருக்கிறது. அதில் முதலாவது அல் இத்திபா, நபியை என் வாழ்வில் நான் காண வேண்டும், நிதர்சனமாக நேரடியாக காண வேண்டும். அது எதனால் முடியும்? அல் இத்திபா, படித்த விடயங்களை எனது வாழ்வில் நான் காண வேண்டும். நபி அவர்களுடைய விடயம், இந்த இபாதத் இப்படி இருந்தது, நானும் என் வாழ்வில் அதே விடயத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இது முதலாவது நோக்கம். இரண்டாவது எழுதுகிறார்கள், அர்-ருயா அல்-மனாமியா, நபி அவர்களை கனவில் பார்க்க வேண்டும். நபி அவர்களை பார்ப்பதற்கு ஒரு தகமையை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த தகமைதான் நபி அவர்களை சரியாக அறிந்திருக்க வேண்டும். அறிவில்லாதவர்கள், இந்த துறை சார்ந்து நபி அவர்களை துல்லியமாக விளங்காதவர்களால் நபியை காண முடியாது. அவர்களிடம் ஷைத்தான் விளையாட முடியும். மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி, நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் என்னை கனவு காண்கிறாரோ அவர் என்னைத்தான் காண்கிறார். என்னை போன்று ஷைத்தான் உருவெடுத்து வரமாட்டான். இந்த ஹதீஸை வைத்து 2 விதமான நிலைகளில் அறிஞர்கள் இருக்கிறார்கள். இந்த ஹதீஸுக்கு கொடுக்க முடியுமான ஒரு கருத்து, நபி அவர்களை கனவில் கண்டவன் என்னைத்தான் கண்டிருக்கிறான் என்பது ஒரு கருத்து. இதை வைத்து கருத்து சொல்கின்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணலாம். இதே போன்று மன் ரஆனி ஃபகத் ரஆனி, என்னை யார் கனவில் காண்கிறாரோ அவர் என்னை ஏற்கனவே கண்டிருக்க வேண்டும். எனவேதான் இதை வைத்து இயல்பியல் கொள்கையையும் கோட்பாடையும் அறிமுகம் செய்து ஒரு சாரார் மறுக்கிறார்கள், இன்னும் ஒரு சாரார் ஏற்றுக்கொள்கிறார்கள். இயல்பியல் கோட்பாட்டில் உள்ள ஒரு விடயம் என்னவென்றால், வாழ்க்கையில் எங்களுடைய கண்கள் காணாத ஒரு மனிதரை கனவில் காண முடியாது. இதற்கு சொல்வார்கள்
எங்களுடைய 3 தலைமுறைக்கு முன்னால் இருந்த தந்தை, எங்களுடைய வாப்பட வாப்பாவின் வாப்பா, இவரை யாராவது கனவில் கண்டிருப்பார்களா என்றால் இல்லை. எங்களுக்கு நெருக்கமான நேசமான அவர்களுடைய பரம்பரையைச் சேர்ந்த நாங்கள் அவரை கனவில் காண முடியாது. ஏனென்றால் இது இயல்பியல் கோட்பாடு. கண்ணால் காணாதவரை கனவில் காண முடியாது. எனவே இந்த ஹதீஸுடைய 2 அர்த்தங்களில் ஒன்றைத்தான் எடுக்க முடியும். அதாவது நேரடியாக கண்டவர்கள் தான் நபியை கனவில் காண முடியும். ஆனால் இந்த கொள்கையை மறுத்து பேசுகின்ற அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்த அதிகமான அறிஞர்கள் மேல் சொன்ன ஹதீஸுடைய ஆதாரத்தையும் அவர்கள் முன்வைப்பதோடு இன்னும் ஒரு இயல்பியல் கோட்பாட்டை முன்வைத்து இந்த விடயத்தை நிறுவுகிறார்கள். கண்ணால் காண முடியாததை கனவில் காண முடியாது என்பது சரிதான். ஆனால் காதால் கேட்டு கேட்டு கற்பனையில் ஒரு உருவம் மனதில் பதிந்து விட்டால் கனவில் காண முடியும். நிதர்சனமாக நாங்கள் இதனை பார்க்கலாம். ஒரு பொருளை தெரியாதவனை நாங்கள் சந்தைக்கு அனுப்பி இந்த பொருள் இப்படி இருக்கும், இந்த நிறத்தில் இருக்கும், இந்த வடிவத்தில் இருக்கும், இதை வாங்கி வா என்று காசை கொடுத்தால் வர்ணித்ததை சரியாக மனதில் அவன் பதிய வைத்தால் அதே பொருளை அவன் வாங்கி வருவான் என்பது அது நிதர்சனமானது. இதே மாதிரித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படம் போட்டு ஷமாயிலு திருமதியை எழுதவில்லை. படம் இல்லாத வரிகள், ஒவ்வொரு வரியும் ஒரு நபியுடைய உறுப்பின் படத்தை மனதில் பதிக்கின்றது. நபியுடைய உருவத்தை பார்ப்பது போன்ற ரசனையை சொல்கிறது. எனவேதான் கண்ணால் காண முடியாததை கனவில் காண முடியாது என்ற இயல்பியல் கோட்பாடு எப்படியோ அதே போன்றுதான் காதால் கேட்டு மனதில் ஒரு உருவத்தை பதித்து விட்டால் அதை கனவில் காணலாம். எனவே இந்த அடிப்படையில் அந்த அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு யஸீத் இப்னு ஹுர்முஸ் என்ற ஒரு தாபிஈ வருகிறார். சஹாபியிடம் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நான் கனவில் கண்டேன். நபி அவர்களை நிஜத்தில் காணாத ஒருவர் வந்து சொல்கிறார், நபி அவர்களை கனவில் கண்டேன். இப்னு அப்பாஸ் அவர்கள் மறுக்கவில்லை. இந்த ஹதீஸுடைய விளக்கம் நாங்கள் அதனை விளங்குவதற்கு மذஹபு ஸஹாபி, ஒரு சஹாபியுடைய கொள்கை தேவை. இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படியா, அவர் எப்படி இருந்தார் சொல்லுங்கள். அவர் வர்ணிக்கிறார், அந்த நபியை பார்த்தேன், இவ்வளவு நீளம், இவ்வளவு அழகான முகம், நபியுடைய அந்த வட்டமான நீளம் கலந்த முகத்தில் நபியுடைய சிரிப்பு இப்படி இருந்தது, நபியுடைய முடி இப்படி இருந்தது. இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள், நேரடியாக நபியை நீ கண்டிருந்தால் இதை தாண்டி உன்னால் வர்ணிக்க முடியாது, நீ கண்டது நபிதான் என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் அந்த இடத்தில் சொல்கிறார்கள். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண வேண்டும் என்ற சஹாபாக்களுடைய ஆசை, அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் நான் மேலே சொன்ன நபி அவர்கள் குறித்த துறைகள். ஆகவேதான் நபி அவர்களை பற்றி நாங்கள் நன்றாக படிக்க வேண்டும். அந்த நபியுடைய அடையாளங்களை ஒவ்வொன்றாக நாங்கள் விளங்க வேண்டும். அந்த நபியுடைய இத்திபா, அந்த நபி அவர்களை பின்பற்ற வேண்டும். இதே போன்றுதான் நபி அவர்களை எங்களுடைய கனவில் காண்பதற்கான ஆசையும் துஆவும் எங்களுக்கு இருக்க வேண்டும். ஆகவேதான் அந்த நபியுடைய வாழ்வை எங்களுடைய வாழ்வாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றுவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்திரு யா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணுகின்ற அந்த பாக்கியத்தை தந்தருள்வாயாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.